மக்களே இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு எந்த சோசியல் மீடியாவை திறந்தாலுமே ஒரே ஒரு விஷயம் தான் காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. அது கேரளால ஓடுற பஸ்ல செவனு எந்த தப்புமே செய்யாம போயிட்டு இருந்த ஒரு அண்ணனை டார்கெட் பண்ணி இவ லைக்ஸ் வாங்கணும், இவ வியூஸ் வாங்கணும், மக்கள் இவ ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக மக்களே பாருங்க இவர் என்ன இடிச்சுட்டு வர உரசிட்டு வரான்னு சொல்லிட்டு பொய்யா வீடியோ எடுத்து போட்டதுனால மனசு உடஞ்சு போயிட்டு அந்த மனுஷன் அவரோட உயிரே மாச்சுக்கிட்டாருங்க. இந்த சம்பவம் தான் நாடு முழுக்க பரபரப்பை ஏற்படுத்திருக்கு, ஆண்கள் மத்தியில பயத்தை உண்டாக்கி இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை பார்த்தா பாத்தீங்களா, அவ யாரு, இப்ப எங்க இருக்கிறா, அவளால பாதிக்கப்பட்டு எந்த தப்புமே பண்ணாம ஒருத்தர் உயிரை விட்டார்ல, அவர் யாரு, எந்த ஊரை சேர்ந்தவங்க, இந்த சம்பவத்துக்கு கேரளா அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, இவ மேல என்னென்ன சட்டங்கள் பாய போகுது, ஃபர்ஸ்ட் இவ எங்க இருக்கா, இவளை எப்ப பிடிக்க போறாங்க அப்படின்ற இந்த செய்தியை பத்தின A to Z எல்லாத்தையும் தான் இதுல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. கேரளா மாநிலம் கோழிக்கோடு பகுதியை சேர்ந்தவர் தான் தீபக். நீங்க போட்டோல பாக்குறீங்களா, இந்த நபர் தான் இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டு உயிரை விட்டதும் இதே நபர் தான். இந்த தீபக் வந்து கோழிக்கோடு பகுதியில ஒரு பெரிய டெக்ஸ்டைல்ஸ்ல வந்து சேல்ஸ் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சேல்ஸ் மேனேஜர் அப்படிங்கும் போது வேலை விஷயமா அங்கிட்டு நிறைய டிராவல் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய பஸ்ல டிராவல் எல்லாம் பண்ணுவாரு. அந்த மாதிரிதான் ஜனவரி 15ஆம் தேதி வேலை விஷயமா கண்ணூர் போறதுக்காக ஒரு லோக்கல் பஸ்ல ஏறி இருக்காரு. அந்த பஸ்ல கொஞ்சம் கூட்டமும் இருந்திருக்கு. சோ தீபக் அவர்கள் டிராவல் பண்ண அந்த கூட்டமான பஸ்ல அதே கோழிக்கோடை சேர்ந்த சிஞ்சிதா அப்படின்ற இந்த பொண்ணும் டிராவல் பண்ணிருக்காங்க. இவ தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இவளுக்கு சீட் கிடைக்கல அப்படிங்கும் போது தீபக் பக்கத்துல நின்றுட்டு டிராவல் பண்ணிருக்கா. அப்ப வந்து தீபக்கோட கை இவ மேல உரசுதுன்னு சொல்லிட்டு இவ வந்து ஒரு செல்ஃப் வீடியோ ஆன் பண்ணி அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. இந்த மாதிரி தீபக் வந்து உரசிட்டு இருக்காரு பாருங்க, இந்த மாதிரி ஒரு நபர் வந்து கை பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை இவ ரெக்கார்ட் பண்ணி இவளோட இன்ஸ்டாகிராம் சிம்ஜிதா முஸ்தபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து அப்லோட் பண்ணிட்டா. அதை அப்லோட் பண்ண கொஞ்ச நாளே 2.5 மில்லியனுக்கு மேல வியூஸ் போயிட்டு அந்த தீபக் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வேலை பார்க்கிற இடம், அவருக்கு வெளியில போற இடம், அவரோட வீட்டுல சொந்த பந்தம் சொல்லிட்டு எல்லாருமே கேட்டிருக்காங்க, என்னப்பா இந்த மாதிரி வீடியோ பார்த்திருக்கேன், ஏவை உன நான் என்னமோ நினைச்சேன், இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைய உரசிட்டு இருக்க, உனக்கு வேலையே இல்லையா, நீ நல்ல வேலை நினைச்ச அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆதாரமே இல்லாம இந்த சிஞ்சிதா போட்ட வீடியோ மட்டுமே பார்த்துட்டு தீபக் மோசமானவன், பொம்பளை பிள்ளைய உரசுறன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ஒட்டுமொத்த சொசைட்டியுமே தீபக் வந்து அசிங்கமா பார்த்திருக்கு. அந்த தீபக்கும் சொல்லியிருக்காரு, எங்க நான் எந்த தப்புமே பண்ணலங்க, நான் எதுவுமே செய்யல, அந்த பொண்ணு வீடியோ எடுத்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஆனா சமூகம் நம்பவே இல்ல. சில நாட்களுக்கு முன்னாடி அந்த தீபக் பாவம் எந்த தப்புமே செய்யாத இந்த தீபக் அவரோட உயிரை மாச்சிக்கிட்டாரு. எவ்வளோ ஒருத்தி வீடியோ எடுத்து போட்டா அப்படின்றத எந்த தப்புமே செய்யாம இப்படி பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட குடும்பம் கதறி அழுதுகிட்டு இருக்கு. அந்த காட்சி தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வீடியோ முழுக்க முழுக்க ட்ரெண்ட் ஆகணும், லைக் ஷேருக்காக தான் எடுக்கப்பட்டது. உண்மையிலே அந்த தீபக் எந்த தப்பும் பண்ணல. ஒரு பொண்ணுக்கு நல்லாவே தெரியுங்க, எவன் வந்து வேணும்னே இடிக்கிறா, எவன் வந்து தெரியாத்தனமா அவன் கைப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. பெண்கள் ஒண்ணு முட்டாள்ல, அவங்களுக்கு நல்ல சென்ஸே இருக்குது. அவர் செவனேன்னு அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு அந்த கூட்டமான பஸ்ல டிராவல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவருடைய இடதுகையில ஒரு பேக் இருந்திருக்குங்க. ஏன்னா ஒரு சேல்ஸ் மேனேஜர் சும்மா வெறுங்கையோட போற ஒரு பேக் வச்சிருந்தாரு. கூட்டம் வேற, சோ நிறைய பேர் இறங்குறாங்க ஏறுறாங்க. அப்படிங்கும் போது இந்த பேக் இந்த கையில இருந்து இந்த கையை மாத்துறதுக்காக கை இப்படி இப்படின்னு வேலை பார்த்திருக்கு. அப்படி பார்க்கும் போதுதான் இவ இந்த பொண்ணு மேல தெரியாம தான் இடிச்சிருக்கு. அந்த காட்சி தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. அது போக பக்கத்துல நிக்கிறா பாத்தீங்களா, இவ ஒவ்வொரு வீடியோ எடுக்கும் போது சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சோ நம்ம மேல ஒருத்தன் வேணும்னே இடிக்கிறான், ரொம்ப ஒரு மாதிரியா பண்றான் அப்படின்னு தெரிஞ்ச எந்த ஒரு பொண்ணும் சிரிக்க மாட்டா. அந்த முகமே காட்டி கொடுத்துறா அவ அவ்வளவு கோவத்துல இருக்கானே. ஆனா ஏதாச்சும் ஒரு வீடியோ கிடைச்சா போதும், இவன் தான் சிக்கனாண்டா, இவனை வச்சாண்டா நீங்க கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவ வீம்புக்குனே அந்த வீடியோ எடுத்திருக்கா அப்படின்றத உங்களால நல்லா பார்க்க முடியுது. அதுவும் மெயினா இந்த போர்ஷன் பாருங்களேன், தீபக் அந்த பக்கம் தள்ளி தள்ளி போனாலுமே கொஞ்சம் கேப் கிடைச்சாலுமே இவ வந்து அவருடைய ரைட் செஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து அப்படியே அப்படி அப்படியே உரசி உரசி கொண்டு வர்றா. அந்த தீபக் அவர்களுக்கு வந்து இங்க என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியல. ஏன்னா உண்மையிலேயே ஒரு நபர் வந்து ஒரு பொண்ணை உரசுறாங்க, அந்த பொண்ணு மேல இடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு கண்ணு இருந்துகிட்டே தான் இருக்கும், என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க, நம்ம உரசுனதுக்கு ரியாக்ஷன் வருதா, பாக்குறாங்களா, வேற என்ன பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு நிமிஷம் வரைக்கும் அந்த பொண்ணு ரீல்ஸ் எடுக்க அவர் திரும்பியே பார்க்கல. இட் மீன்ஸ் அவருக்கு தெரியவே இல்லை. அவரை பொறுத்தவரைக்கும் வேலை வெட்டி உண்டுன்னு செவனேன்னு போனதான் போயிருக்காரு. இவ தாங்க எல்லா தப்புக்குமே காரணம். இந்த வீடியோல இவ பார்த்த கேவலமான வேலை என்ன அப்படின்னா, அந்த வீடியோவோட அந்த போர்ஷனை ஸ்பீடு பண்ணிருக்கா. அதாவது நார்மலான ஸ்பீடை தாண்டி இவ வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பீடு கொடுத்துருக்கா. சோ அப்படிங்கும்போது நார்மலா ஒரு பர்சன் இப்படி கையை அசைக்கிறாங்கன்னா ஸ்பீடு கொடுக்கும்போது ஸ்பீடா அசைப்பாங்க. அதைத்தான் இவ வந்து ஸ்பீடு பண்ணி விட்டு என்ன உரசுறாங்க இடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேவலமான காட்டியிருக்கா. அந்த போர்ஷனை இங்க பார்க்கும்போது நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மத்த பேசஞ்சர்லாம் ஸ்பீடா நகர்றாங்க. அப்படிங்கும் போது மெதுவா கை அசைச்ச தீபக்கோட கை கூட ஸ்பீடா உரசுற மாதிரி தான் தெரியும். அப்படித்தான் இந்த நாய் நம்மளை முட்டாளாக்கி இருக்கா. சரிப்பா, உண்மையிலேயே அந்த தீபக்கோட கை இவ மேல பட்டிருக்கு, அவர் வேணும்னே உரசிருக்காரு இடிச்சிருக்காரு அப்படின்னா ஒரு பெண் பொதுவா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ற, உரசிக்கிட்டு இருக்க, தள்ளி நிக்க மாட்டேன்னு திட்டுவாங்க.
இல்லையா வீடியோ எடுத்து நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ணி ஏய் வீடியோ போயிட்டு இருக்கு திரும்ப என்னடா பண்ணிட்டு இருக்க உரசிக்கிட்டு இருக்க மக்களை பாருங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாதிப்பை ஏற்படுத்த நபரை திரும்ப வச்சு அவரை திட்டி வீடியோ எடுப்பாங்க. அதை சோசியல் மீடியா போடுவாங்க. நம்ம நிறைய வீடியோ பார்த்திருக்கோம். அது மட்டும் பார்த்தாம டிரைவர் கண்டக்டர் கூப்பிடுவாங்க, பஸ் நிப்பாட்ட சொல்லுவாங்க, போலீஸை கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி எல்லா ஆக்ஷனும் பண்ணுவாங்க உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்க. ஆனா இவ உண்மையிலே பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியல. சோ இன்ஸ்டால இவ எடுத்து போட்ட வீடியோ 2.5 மில்லியனுக்கு மேல போனதுனால இவளுக்கு உடனே முடியெல்லாம் நட்டுக்குச்சு. ஆஹா நம்ம வந்து ரீச் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்கா. அதுல என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, இந்த மாதிரி சொசைட்டில நிறைய ஆண்கள் இருக்காங்க, இந்த மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கேவலமா மாறிக்கிட்டு வர்றாங்க. நான் வந்து வேணுமே இந்த வீடியோ எல்லாம் எடுக்கல, நிறைய ஆண்களுக்கு எல்லாம் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியிருக்கு, எப்படிப்பட்ட சமூகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாருங்கன்னு சொல்லிட்டு இவ என்னமோ பெரிய யோகிய மாதிரி இவன் மேல தப்பே இல்லாத மாதிரி வீடியோ போட்டா அதை பார்க்கும் போதாங்க எல்லாருக்கும் கடுப்பாய் இருக்கு. தயிர் சாதம் மாதிரி இவளெல்லாம் வச்சு கட்டையணும் போல എല്ലാരും അവങ്ങളുടെ കരുത്തുകളെ தெரிவிச்சிட்டு வந்தாங்க. ഇന്നലെ ഞാനൊരു പബ്ലിക് ബസ്സിൽ നിന്നുള്ള ഒരു വീഡിയോ ഷെയർ ചെയ്ത് എന്താന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഒരാള് വീഡിയോ ഓൺ ആക്കിയത് അയാൾ കണ്ടിട്ടുണ്ട്. இவ முதல்ல வீடியோ போட்டு இவ ரீச் ஆன உடனே நிறைய மக்கள் வந்து நீ சூப்பர்மா செம்மையா பண்ணிருக்க, தப்ப தட்டி கேட்டிருக்க, சிங்கப்பெண் ஒன்ன மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவளை தூக்கி வச்சு கொண்டாடுனாங்க. ஆனா எந்த தப்புமே பண்ணாத அந்த தீபக் வந்து அடிச்சு வெளுத்து பொழந்துகிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட அசிங்கம் பிடிச்சவனேன்னு சொல்லிட்டு அவரோட உயிரை மாச்சதுக்கு அப்புறமா அப்படியே ஜம்ப் அடிச்சிட்டானுங்க. அவர் பாவம், நீ தான் பொய்யானவ, நீ வந்து பொய்க்காரி, அவர் செவனேன்னு தான் போய்கிட்டு இருந்தாரு, அந்த வீடியோல நல்லாவே தெரியுதுன்னு. ஏண்டா நான் கேக்குறேன், அந்த வீடியோவை 2.5 மில்லியன் மேல பாத்தீங்களே, அவ்வளவு லைக் பண்ணீங்களே, ஷேர் பண்ணீங்களே, அப்பெல்லாம் அந்த வீடியோ பாக்கலையாட நீங்க? அப்பெல்லாம் அந்த பொண்ணு மேல தப்பு இருக்குது, தீபக் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலையா? அப்பயே அந்த பொண்ணை வந்து டிஸ்லைக் பண்ணி அந்த வீடியோ வந்து ரெஸ்ட்ரிக்ட் கொடுத்து பிளாக் பண்ணி அக்கௌண்ட்டை தூக்க வச்சிருக்க வேண்டியதானே? அப்பெல்லாம் அந்த பொண்ணு என்கரேஜ் பண்ணி விட்டு சூப்பர் சூப்பர் வளர விட்டு இவளுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுத்துட்டு ஒரு உயிர் பறி போனதுக்கு அப்புறமா அவர் தான் நல்லவங்க, இவ கெட்டவன் சொல்லிட்டு தூக்கிட்டு வர்றீங்களே, உங்களை நம்பி எப்படி அந்த சொசைட்டில வாழ முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்தை இந்த சமூகம் நமக்கு உருவாக்கி இருக்கு. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? இவளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஃபாலோவர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் 900 பேர் தான் இருந்தாங்க. ஆனா இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இவளுக்கு 11,000 மேல ஃபாலோவர்ஸ் கூட்டிட்டாங்க. அப்ப மக்களே நம்ம எப்படிப்பட்ட சமூகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? பல நீங்க எமோஷனல் ஆகுறீங்க, நீங்க கொந்தளிக்கிறீங்க, உனக்கு இது தேவையில்லாத வேலைப்பா அப்படி சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். கேரளால நடந்த விஷயம் தமிழ்நாட்டுல நடக்க எத்தனை மாசம் ஆக போகுது, எத்தனை செகண்ட் ஆக போகுது? அங்க நடந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கும் நாளை பின்ன இந்த சம்பவம் நடக்கலாம். இந்த செய்தியை பாக்குற உங்களுக்கு கூட நடக்கலாம். நீங்க கூட எங்கிட்டாச்சும் உட்காரும் போது ஒரு பொம்பளை பிள்ளை தேவையில்லாம உங்க பக்கத்துல வந்து உட்காந்து உங்களே போலீஸ் கிட்ட மாட்டி விடலாம். இப்ப ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க இவ தாங்க ட்ரெண்ட் ரோலு, மீம்ஸ் ரோலு. இவ வீடியோவையும் போட்டோ வச்சு மீம்ஸ் கிரியேட்டர்ஸ், ட்ரோல் கிரியேட்டர்ஸ் அடின்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கேரளால இருக்கிற எல்லா மீம்ஸ் பேஜ்லயும் இவதான் இருக்கா. தமிழ்நாட்டுல கூட நீங்க எந்த பேஸ்புக் எந்த நீங்க ஓபன் பண்ணாலும் இந்த மூஞ்சிதான் முன்னாடி வந்துகிட்டு இருக்கு. இவ பண்ண சேட்டைகள், இவளால உயிர் அநியமா போச்சு இல்ல, அந்த சம்பவம் தான் எல்லா மக்களுடைய பேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம்ல வந்துகிட்டு இருக்கு. இந்த பொண்ணு நடத்தின இந்த கேவலமான விஷயத்த யாராலையும் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. ஏன்னா பெமினிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பெண்களுக்கான உரிமை அப்படின்றதையும் இவ வந்து தவறா பயன்படுத்திருக்கா. இதை இப்பவே கேட்கல, இவளுக்கு இப்பவே தண்டனை கொடுக்கல அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒரு சில நிறைய பெண்கள் வந்து இதை தவறா மற்ற ஆண்களுக்கு எதிராக பயன்படுத்த வாய்ப்பு நிறையவே இருக்குது. கேரளா மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டிலேயே இந்த விஷயங்கள் வரலாம். ஒரு சில பெண்கள் அவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கல அவங்க மேல ஃபேக்கா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ரோட்ல செவனேன்னு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா கூட வீடியோ எடுத்து பாருங்க உரசுறாங்க, கை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல பொய் கேஸ் புகார் தெரிவிச்சு அவங்களை அரெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இதை இப்பயே முட்டுக்கட்ட போடணும், இந்த பொய்யான காரியம் வந்து அரெஸ்ட் பண்ணணும், இவங்களும் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த நாடுமே இவளுக்கு அகைன்ஸ்டா மாறி இருக்கிறாங்க. மீன்ஸ் மூலமா அவங்க கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இந்த தீபக் அண்ணன் அவருடைய உயிரை மாச்சுக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சோசியல் மீடியால பரவுன அந்த ஷிம்சிதா அந்த வீடியோ வந்து பொய்யுங்க, அதுல இருக்கிற நான் தான், ஆனா நான் எந்த தப்புமே பண்ணல, அந்த வீடியோ எப்படியாவது டெலீட் பண்ணணும், எல்லாரும் தயவு செய்து நம்புங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் பாவங்க அல்லோல் பட்டு அலைஞ்சிருக்காரு. ஆனா யாருமே இவருக்கு சப்போர்ட் பண்ணல, யாருமே இவரை நம்பவும் இல்லை. அப்படின்றதால மனசு உடஞ்சி டிப்ரெஷன் ஆகி இதுக்கப்புறமும் இந்த மாதிரி உலகத்துல வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாங்க இவரோட உயிரை மாச்சுக்கிட்டாரு. இந்த கேவலமான பொய்க்காரி இவ பண்ண அந்த கேவலமான விஷயத்த அப்படியே விட்டுற முடியாது, இவளை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும், இவ மேல நடவடிக்கை எடுக்கணும், இவளை ஜெயில தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. சோசியல் மீடியால அவங்க கருத்தை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. அதுக்கப்புறமா தான் கேரளா கவர்மெண்ட் இவ இருக்கா பாத்தீங்களா, இவ மேல BNS 2023 108 ஆக்ட் படி இவ மேல இந்த மாதிரி தீபக்கை வந்து அவங்க மேல தப்பான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு அவரை வந்து தூண்டுனதுக்காக இவன் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆதாரமற்ற செயலை வந்து சோசியல் மீடியால பரப்புனதுக்காக இவன் மேல கேஸ் போட்டிருக்காங்க. இவளை வந்து இப்ப தேடிக்கிட்டு இருக்காங்க. மேடம் வந்து அப்ஸ்கான். ஏன்னா இவ்வளவு பஞ்சாயத்து நடந்ததுக்கு அப்புறம் மேடம் ஊருக்குள்ள இருப்பாங்களா? இவ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இவளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல பிரைவேட்ல போட்டு மேடம் வந்து கிளி வந்து பறந்து போச்சு. இவளை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. இவ சிக்கனான்னு வச்சுக்கோங்களேன்.
இவளுக்கு 8 வருஷ கடுங்காவல் தண்டனையும் ஜாமீன்ல வெளியே வர முடியாத அளவுக்கு இவளை ஜெயிலுக்குள்ளேயே வச்சு முடிச்சு விட்டுருவாங்க. இவளை தான் தேடிக்கிட்டு இருக்கா, சிக்க மாட்டிக்கிறா. போட்டோ பாத்துங்க. இவ எங்கேயாச்சும் மாட்டுன்னு வச்சுங்களேன், கேரளா போலீஸ்ல மாட்டி விட்டுருங்க. எந்த தப்புமே செய்யாத அந்த தீபக் மனசோடைஞ்சு வேதனைப்பட்டு அவரோட உயிரை மாச்சிக்கிட்டதுக்கு அப்புறமா அவரை இழந்த குடும்பம் இப்ப வரைக்கும் கதறிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த ஷிஞ்சிதா இருக்கா பாத்தீங்களா, இவ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்கிட்ட எஸ்கேப் ஆயிட்டா. இவ எப்படா சிக்குவான்னு சொல்லிட்டா காத்துக்கிட்டு இருக்காங்க. பக்காளி இவ சிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவ மேல BNS 2023 108 ஆக்ட் படி இவ மேல கேஸ் போட்டு 8 வருஷ கடுங்காவல் தண்டனையில இவ உள்ள தள்ளிடுவாங்க. சிக்க மாட்டிக்கிறா, தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான நிலைமை தான் போயிட்டு இருக்கு. அந்த வீடியோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாருக்குமே அவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கு. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிட்டு வருது. சோ இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இவ பண்ண இந்த கேவலமான விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவையன் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.